தற்போதைய அண்மை செய்தி தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே பைபாஸ் சாலை வளைவில் அரசு சொகுசு பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் பலியாகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். வணக்கம் ஆனந்தி. இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? இதுல எத்தனை பேர் காயமடைந்திருக்காங்க? இது குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே சாலை வளைவில் திரும்பும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அரசு சொகுசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் 6 பேர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து தஞ்சாவூர் நோக்கி வந்த அரசு சொகுசு பேருந்து ஐயம்பேட்டை அருகே சாலை வளைவில் திரும்பும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்து ஓட்டுநர் பழனிவேல் மற்றும் பயணிகள் 6 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களின் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களின் மீட்டு 108 வாகனம் மூலம் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தற்போது தகவலின்படி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது பலத்த காயமடைந்த 7 நபர்களின் தஞ்சாவூர் காச வளநாடு புது கீழத்தெருவை சேர்ந்த ராஜசேகரன் வயது 34 சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டதாக, மற்ற காயமடைந்தவர்கள் 6 நபர்களும் சிகிச்சை பெற்று தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கின்றனர். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சரவணன்.